ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சீனு மாயா அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சீனுவோட கடையிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. கடையில் இருக்கிற எப்படி திங்ஸுக்கு யாரோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டு சீனு பதட்டமாகி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. சீனு, இந்த டைமில் எங்கே கிளம்புற? ஐயோ, கடையில் இருக்கிற திங்ஸை யாரோ இப்படி இல்லாமல் பண்ணிட்டாங்களாண்டி அப்படின்னதும் மாயாவும் அதிர்ச்சியாகி தனியே போகாத சீனு, நானும் வரேன் அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே கிளம்பி நேராக அங்கே கடையில் இருக்கிற அந்த ஸ்டோருக்கு வராங்க. பார்த்தோன்னா யாரும் திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. எல்லா திங்ஸுமே தரமட்டம் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிறத அடைக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க சீனுவான முடியலை. சீனு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போது மாயா ஆறுதல் படுத்துகிறாங்க. அழாத சீனு, அழாத அப்படின்னு. போச்சு மாயா, எல்லாமே போச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்தேன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த கடனை அடைக்கிறதுக்கே இன்னொரு ஜென்மம் உழைக்கணும் மாயா, எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சீனு. இங்கே பாரு, பதட்டத்தில் எடுக்கிற இது ஒரு முடிவும் சரியா அமையாது அப்படின்னு சமாதானப்படுத்தி மாயா சீனுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும், இங்கே பாரு, எதை பற்றியும் கவலைப்படாத, என்னோட 40 லட்சம் ரூபா பணத்தை நீ எப்போ வேணாம் கொடுத்துக்கோ. முதல்ல நீ நல்லபடியாக வியாபாரம் பண்ணு, கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கும் சீனு. இது வேணும்னு நடந்த மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னதும், இங்கே பாரு மாயா, எப்படி உன்னோட காசை நான் பிறகு தரவா? எப்படி நீ காலம் பூரா இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கா? இங்கே பாரு, என்னோட கடைக்கு யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு நல்லா புரியுது. எனக்கு என்னமோ ஓமையில தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னது. இங்கே பாரு சீனு, இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குறவன் நான் கிடையாது. எப்போ நான் நேர்மையாக தான் நடந்துப்பேன். தேவையில்லாமல் என் மேலே பழி போடுற வேலை வச்சுக்காதா அப்படின்னுட்டு சீனுவும் மாயாவும் தூங்கிட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ஜானகி ரகுராம் ரூமுக்கு வராங்க. நம்ம ரகுராம காணும். உடனே பதட்டமாகி வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொன்னதும், ஐயோ, எப்புள்ள ஏதோ தப்பான முடிவெடுத்துட்டானோ தெரியலையே, டே சிவா மாப்பிள்ளை போய் தேடி பாருங்க அப்படின்னதும் ரகுராம் எங்கெல்லாம் போவாங்களோ அந்த ஒவ்வொரு இடமும் விடாமல் தேடி பார்த்துட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ஐயோ, எங்கே தேடியும் காணுமே அப்படின்னு இருக்கும்போது ரகுராம் சரியாக வீட்டுக்கு வராங்க. எங்கெங்க போனீங்க அப்படின்னு ஜானகி பயப்படுறாங்க. உடனே ரகுராம் எதுவும் பேசாமல் இருக்காங்க, சாப்பிடவே இல்லைங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னதும் ரகுராம் எதுவும் பேசாமல் அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தங்க வராங்க. அவங்க மேடம், உங்கள் பொண்ணு போட்டியில் ஜெயிச்சதுக்காக அவங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தலான்னு இருக்கோம், உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து குடும்பத்தோட எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினதும் ஜானகி நம்ம பொண்ணு போட்டியில் ஜெயிச்சு நம்மளை கௌரவப்படுத்திருக்கா, அவளுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக வர சொல்லியிருக்காங்க, இந்தாங்க அப்படின்னதும் ரகுராம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க, எப்படி இருக்கீங்க? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க, நீங்கள் என்னன்னா அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க, வாங்க நாம் பாராட்டு விழாக்கு போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் அந்த காட்டை தூக்கி எரிஞ்சிட்றாங்க. இதை பார்த்து ஜானகி அதிர்ச்சியாகி, அவள் நம்ம பொண்ணுங்க, நம்மளை விட்டு போனாலும் அவள் இப்போ நம்ம நினைப்பாத்தான் இருக்கா, அந்த கதை நல்லவன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அவள் அவசரப்பட்டு வீட்டை விட்டே வெளியில் போயிருக்கா, அதுக்காக அவன் நம்ம பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா, நம்ம எல்லாரையும் மதிச்சுதான் இப்படி நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு போயிருக்காங்க, தயவு செய்து இப்படி நீங்கள் அமைதியாக இருக்கிறது எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் இங்கே பாரு, எப்போ நான் வேணாம் அந்த கதிர் தான் முக்கியம்னுட்டு போனாலோ அப்போவே எல்லாம் முடிச்சு போச்சு ஜானகி, திருப்பி இந்த பேச்செல்லாம் பேச வேணாம், இனி நான் ஒரு தனி மரம், நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஏன் இருக்கே இருக்கு அப்படின்னது. ஐயோ கடவுளே, எங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, இங்கே பாரு, நான் மனதால இல்லாமல் போயிட்டேன், என்ன உடம்பாலையும் இல்லாமல் பண்ணாத, தயவு பண்ணிங்கிறது கிளம்பு அப்படின்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அப்போ மாயா பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னதும்,
அவர் மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு மாயா. இப்போ என் பொண்ணு பாராட்டு விழாவுக்கு அவர் வரமாட்டாரு அப்படின்னதும், கவலைப்படாதீங்க பெரியம்மா, நம்ம எல்லாரையும் விட ரொம்ப ஆசைப்பட்டது நம்ம பெரியப்பா தான், கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்னு மாயா அண்டல் படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் காட்டை போட்டோ பிடிச்சி கதிர்தானாக்கு விஷயத்த சொன்னதும் கதிர்தானா சந்தோஷப்படுறாங்க. ஆமா, இந்த சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியாம இருக்குமா, என் அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஏமா வரும்போது என் அப்பாவை கூட்டிட்டு வாரீங்களா அப்படின்னதும் உடனே ஜானகி, கவலைப்படாதுமா, அவரு இப்பவும் கோபமாக தான் இருக்காரு, என்னால் முடிச்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னுட்டு நம்ம ஜானகியும் ஃபோனை வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா எல்லாருமே பாராட்டு விழா நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே தனாவை பார்த்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரகுராமை எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க. ரகுராம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ரகுராமுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. இது என்னோட பொண்ணு வாழ்க்கை, என் பொண்ணு போகிறது, என் பொண்ணுக்கு பாராட்டு விழா நடக்கிறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு ஓரமாக மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க தனாவை பற்றி புகழ்ந்து பேசிட்டு தனாவை ஒரு 4 வார்த்தை பேச சொன்னதும் தனா மைக் முன்னாடி நின்று, இன்னைக்கு நான் மேடை ஏறி நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒருத்தங்க தான் முக்கிய காரணம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் யோசிக்கிறாங்க. அவள் கதிரைத்தான் சொல்ல போகிறா அப்படின்னு. உடனே நம்ம தனா வேற யாரும் கிடையாது, என் வெட்டிக்கு பின்னாடி இருக்கிறது என் அப்பா தான் அப்படின்னதும் ரகுராமால தாங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இன்னொரு பக்கம் நம்ம தனா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணமான என் அப்பா இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் போயிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பெருமை, பாராட்டு விழா, பரிசு எல்லாமே என் அப்பாவை குறையுது. அப்பா, கண்டிப்பாக நீங்கள் இந்த பாராட்டு விழாவுக்கு வராமல் இருந்திருக்க மாட்டீங்கப்பா. இங்கே எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் என்னை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குப்பா. தயவு பண்ணி அப்படி இருந்தீங்கன்னா என் கண் முன்னாடி வாங்கப்பா அப்படின்னு தனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஆனால் ரகுராம் மறைஞ்சு நின்று பார்த்து அழுதுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. ஸோ பாராட்டு விழா முடிஞ்சதும் ஜானகியும் மாயாவும் தனா கதிருக்கு அதில் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வீட்டுக்கு அழுகுனா அழுதுட்ருக்காங்க. இதை ஜானகி கவனிக்கிறாங்க. உடனே ஓடி என்ன ஆச்சுங்க, நீங்கள் இப்படி அழுதுனா பார்த்ததே இல்லையே அப்படின்னதும், அங்கே பார்த்தியா ஜானகி, அந்த கதிர் கூட இருக்கும் போது கூட என் பொண்ணு என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஜானகியாவை என்ன தூக்கி எரிச்சிட்டு போனா, என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல அப்படின்னதோ. அப்படின்னா பாராட்டு விழாக்கு நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னு ஜானகி கேட்டதும் ரகுராம் திருதிருன்னு முழிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கதிர் பற்றிய விஷயம் நம்ம ரகுராமுக்கு தெரியலனாலும் கார்த்திக்கோட பொறுக்கித்தனம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நல்ல வேலை. அதனால தான் கதிர் நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தும் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டு ரகுராம் நம்ம கதிர்கிட்டே ஆச்சும் மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.